கலகலானந்தா. கலகலானந்தா. என் நாமத்தை 108 முறை உச்சரித்து கலகலானந்தா கலகலானந்தா கலகலானந்தா. சாமி. இந்த படத்தை தினசரி 3 வேளை பூஜை பண்ணி நான் கொடுத்த அந்த மந்திர கயிறை உன் கணவர் பூமிநாதனோட இடது காலில் கட்டனா எண்ணி 3 மண்டலத்துக்குள்ள நீங்களும் அவரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. தேங்க்ஸ். நகமும் சதையுமா நீங்க வாழ போறத யாராலையுமே தடுக்க முடியாது. இப்ப இருந்து 3வது பௌர்ணமியில பூமி உங்களுடைய சொத்தா உங்களுக்கு மட்டுமே கணவராயிருப்பார். இதே நான் எழுதிய விதி. இத மாத்த யாராலையும் முடியாது. கலகலானந்தா. எல்லாமே சரி சாமி. ஆனா கழுத படம் கொடுத்திருக்கீங்க, இதையா கும்பிடணும்? கழுத 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 என் படத்தை பிரேம் போட்டு கொடுக்க சொன்னா கழுத படத்தை பிரேம் போட்டு கொடுத்திருக்கிற. நானே இப்பதான்டா பாக்குறேன். இப்ப கேட்டானா எப்படி சமாளிக்கிறது? சாமி புரிஞ்சுக்காதீங்க சாமி. என் ஆண்டி ரொம்ப இன்னோசென்ட். கழுதிய பார்த்தா யோகம் வரும்னு சொல்லுவாங்க. புருஷனோட வாழறது ஒரு யோகம் தானே. அதானே நீங்க சிம்பாலிக்கா அந்த படத்தை கொடுத்திருக்கீங்க. எனக்கு அது புரியுது. கலகலானந்தா கலகலானந்தா. சரியா புரிஞ்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கழுதை இல்ல. இமயமலையில ஈசனை நோக்கி தியானம் செய்யும் அற்புதமான கழுதை. இதன் பேர் ஆனந்தமயி. இத வணங்கினா உங்களுக்கு ஆனந்தம் நிச்சயம்.